மொத்தம் 16 பேர். எடப்பாடிக்கு பறந்த போன் கால், தலைகீழாக மாறிய ஆட்டம் போச்சு. அதிமுக தலைமையை கைப்பற்றிய சந்தோஷத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது காலையிலேயே மிக பெரிய இடி விழுந்திருக்கிறது. அதற்கு 3 முக்கிய நிகழ்வுகளை காரணம் என்று அதிமுகவினர் வரிசையாக கூறி வருகின்றனர். முதல் நிகழ்வாக அதிமுக தான் கைப்பற்றிவிட்டதாக மிகுந்த சந்தோஷத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் தன்னை எதிர்க்க யாரும் இல்லை என்பதால் பாஜக கூட்டணியை கட் செய்தார். பாஜக கூட்டணியை கட் செய்ததால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் வரும் எனவும், வேண்டாம், பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதுதான் நல்லது என கூறிய முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் எடப்பாடி சமாதானம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இதுவரை இல்லாத வரலாற்று தோல்வியை சந்தித்தது. அதிமுக கூட்டணி 23% வாக்குகள் வாங்கியிருக்கும் நிலையில் பாஜக கூட்டணி 18.5% வாக்குகளை வாங்கியது. இது வெளிப்படையாக அதிமுகவினர் நாங்கள்தான் தமிழகத்தில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறோம் என்று சொன்னாலும், சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணியோ அல்லது ஒரு கட்சியோ தனித்து 40% இடங்களை பெற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய சூழலில் பாஜக அதிக வாக்குகள் வாங்கி இருப்பது கவனத்தை பெற்றுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடியை சந்தித்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும், இல்லையென்றால் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள். அவர்கள் வேறு கட்சி நோக்கி மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமாக ஆளும் கட்சியான திமுக நோக்கி நகர்வதற்கும் பாஜக கட்சியில் இணையவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நமது வாக்குகளை பிரிக்காமல் இருக்க பிரிந்தவர்களை இணைப்பதுடன் கூட்டணி குறித்து கட்டாய முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். ஆனால் எடப்பாடி நேரடியாகவே மறுத்துவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வாக்குகள் குறைவானது என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுவோம், மாவட்ட வாரியாக தோல்வி குறித்து விரிவான ஆலோசனைகளை நடத்த இருக்கிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் ஆலோசனைக்கு பிறகு அரசியலில் ஈடுபடுவேன், பிரிந்தவர்களை இணைப்பது சாத்தியமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி இப்படி பேசுவதற்கு காரணமாக பார்க்கப்படுவது, சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தால் தனது பிடி இறுகிவிடும் என கணித்து செயல்பட்டார். ஆனால் தற்போது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கின்றனர். உதாரணமாக செல்லூர் ராஜு தரப்பில் பேசும்போது ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் எடப்பாடிக்கு எதிராக பேசப்படும் நிலையில் அனைத்திற்கும் காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் தவறுகளை தன் மீது திருப்புவதாக செல்லூர் ராஜு தனிப்பட்ட முறையில் பேசியதாகவும், மேலும் பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் நாங்கள் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா, நாங்கள் எப்படி வாக்குகளை பெற முடியும், நாங்கள் கடுமையாக உழைத்தோம் என பேசியதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெடித்த முதல் கழக குரலாக பார்க்கப்படுகிறது. இது செல்லூர் ராஜு மட்டும் இன்றி இதுபோன்று மூத்த முன்னாள் அமைச்சர்கள் 16 பேர் தங்கள் கழக குரலை எழுப்ப தயாராக இருக்கின்றனர். பிரிந்தவர்களை இணைக்க எடப்பாடி ஒப்புக்கொள்ளாத நிலையில் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை பொதுக்குழு கூட்டம் கூட்டி வெளியேற்றினாரோ அதே போன்று தலைமை கழக செயலாளர், முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக நடவடிக்கை முன்னெடுத்தது மட்டுமின்றி, அப்படி காய் நகர்த்தினால் மாவட்ட செயலாளர்களை எப்படி தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது போன்ற விஷயங்களை தற்போது கவனம் செலுத்தி வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரை எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை பொழுதை போக்கிவிட்ட காரணத்தினால் பிரதான எதிர்க்கட்சியான பாஜகவும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக நிலைமை என்னவாகும் என அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் குமுறி வருகின்றனர். போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.